உங்களுக்கு குளித்த உடனே குப்புடு வியர்க்குதா? அது உடல் காட்டும் சிக்னல். எதற்காக என்று தெரிந்தால் அதிர்ந்திருவீங்க. ஒருவரும் குளித்ததும் புத்துணர்ச்சி பெறுகிறார்கள். ஆனால் சிலர் உடனே வியர்த்து தவிக்கிறார்கள். குளித்து முடித்த பிறகு வியர்வை வருவதே என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது. இது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. மருத்துவ நிபுணர்களின் விளக்கத்தின்படி இது இயற்கையான உடல் எதிர்வினையாக இருக்கலாம். உடலின் உள் வெப்பநிலை, நரம்பியல் மண்டலம், காற்றோட்டம், ஹார்மோன்கள் என பல காரணங்களால் இது ஏற்படுகிறது. இதன் பின்னணி என்ன? எப்போது கவனம் செலுத்த வேண்டும்? எப்படி சரியான முறையில் குளிக்க வேண்டும்? இவற்றை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோம். உடல் வெப்பநிலை என்பது ஒரு சமச்சீரான ஒழுங்கில் இயங்கும். குளிர்ந்த நீரில் குளிக்கும் போது உடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பம் திடீரென குறைந்து விடுகிறது. ஆனால் உடலின் உள்ளே இருக்கும் இயற்கை வெப்பம் குறையவில்லை. உடல் தன்னை காத்துக்கொள்ள இயற்கையாக உள்சூட்டை கட்டுப்படுத்துவதற்காக வியர்வையை வெளியேற்றும். சிலருக்கு குளிக்கும் போது உடல் முழுக்க வெப்பம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த சூடான உடலை திடீரென குளிர்வது நரம்பு மண்டலத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. உடலின் பயம் என்னவென்றால், வெப்ப மாறுதல் சரியாக இல்லையெனில் பாதிப்புகள் ஏற்படலாம். இதற்கு பதிலளிக்க வியர்வையை வழிகிறது. மேலும் சிலர் குளித்து வந்தவுடன் உடை அணியாமல் இருக்கிறார்கள். இதனால் உடல் காற்றுடன் நேரடியாக தொடர்பில் வர உடல் மேல்பரப்பு சுருங்கி உள் வெப்பம் வெளியேற வியர்வை வடிக்க ஆரம்பிக்கிறது. சிலர் மட்டும் இப்படி நடக்கிறது என நினைக்க வேண்டாம். இது பெரும்பாலானோருக்கும் நேரும் நிலை. அதே நேரம் சிலரின் உடல் அமைப்பு இயல்பாகவே வியர்வையை அதிகமாக வெளியிடும் வகையில் இருக்கும். இது ஹார்மோன்கள், உடல் எடை, உடற்பயிற்சி பழக்கம், மன அழுத்தம் என பல காரணங்களால் வருகிறது. ஒரு நாளும் உடற்பயிற்சி செய்யாத ஒருவர் குளிக்கும் போது உடல் அந்த மெதுவாக சேர்ந்த வெப்பத்தை வெளியேற்ற முயலும். சரியான நேரத்தில் சரியான வெப்பநிலையில் குளிப்பது மிகவும் முக்கியம். அதிகம் குளிர்ந்த நீரை கழுவும் நேரத்தில் பயன்படுத்தினால் அதுவே உங்கள் உடலின் ஒழுங்கை சீரழிக்க கூடும். மெதுவாக சூடான நீரில் குளிப்பது உடலுக்கு நல்ல தூய்மை மட்டுமல்ல, வியர்வை பிரச்சனையையும் குறைக்கும். இது போன்ற அனுபவம் தொடர்ந்து இருந்தால் ஒரு முறை மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். தைராய்டு, ஹார்மோன் சீர்கேடுகள் போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம். இல்லையெனில் இது உடலின் இயற்கை நிலைதான் என ஒப்புக்கொண்டு உங்களை மேலும் நன்றாக கவனித்துக் கொள்வதுதான் வழி. நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சின்ன உடல் மாற்றமும் ஒரு குறும்படம் போல செயல்படுகிறது. அதில் மறைந்திருக்கும் நுணுக்கங்களை நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையை நம் வசப்படுத்திக் கொள்ளலாம். குளித்ததும் வியர்வையை வழிகிறது என்பது சிக்கல் அல்ல, அது ஒரு சிக்னல் மட்டுமே. இது தவிர சிலரை சுற்றி காற்றோட்டம் அதிகமாக இருந்தாலும் உடல் தன்னை பாதுகாக்க வியர்வையை சுரக்கும். குறிப்பாக வெப்பமான நாட்களில் குளித்த முடித்த உடனே பனி ஏசரின் கீழ் உட்காரும் பழக்கம் இருந்தால் உடலின் உள் வெப்பநிலை திடீரென தள்ளுபடி அடைந்து வியர்வையை அதிகரிக்க கூடும். இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு குளிக்கும் பழக்கங்களை மாற்றிக்கொள்வது சிறந்தது. சற்றே சூடான நீரில் மெதுவாக குளிக்கவும். உடனடியாக உடைகளை அணிந்து சுருள் துணியால் நன்கு துடைக்கவும். உடலுக்கு அதே நேரத்தில் சீரான சூட்டையும் குளிர்ச்சியையும் வழங்கினால் வியர்வை பிரச்சனை குறைவடையும்.